ஒரு வாழ்க்கையில இந்த பிறவிதான் பெரிது, இந்த பிறவியில் எனக்கு இருக்கக்கூடிய தேவைகள் பெரிது, அந்த பிறவியில் வரக்கூடிய தேவைகளால் என்னை நான் நிலைநிறுத்திக் கொள்ளுகிறேனே அந்த அடையாளம் பெரிது என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மிக குறுகிய எல்லையிலே நின்று வாழ்க்கையை சிந்திப்பவர்கள். ஆனால் இந்த உடல் என்பது நான் தங்குமிடம், இறைவன் அருளை பெறுவதற்காக நீங்கள் ஒரு யாத்திரைக்கு போகிறீர்கள், ஒரு குறிப்பிட்ட விடுதியிலே போய் தங்குகிறீர்கள். ஏன் தங்குகிறீர்கள்? அருகில் இருக்கிற கோயிலுக்கு போவதற்காக. நீங்க அதை விட்டுட்டு இந்த ரூமே ரொம்ப வசதியா இருக்கு, இங்கேயே இருந்துட்டு போலாம் போல இருக்கே, நாளைக்கு ராத்திரி தானே ரயில் நினைச்சா அந்த உடம்பிலேயே தங்கி போய் விடுவது போல அந்த விடுதியிலேயே தங்கி விடுகிறீர்கள். வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு உங்களை விடுதலையை நோக்கி உந்தி தள்ள வேண்டும் என்கிற உணர்வை அருளாளர்கள், ஞானிகள், சித்தர்கள் திரும்ப திரும்ப விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அதனை எட்டிய காரணத்தால் நாம் அதை நோக்கி நடைபயில வேண்டும் என்கிற அந்த நினைவூட்டலை செய்வதற்காக பரம கருணையால், தயை உணர்வால் இந்த நினைவூட்டலை நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள்.